அடி வாங்கினேனோ கொங்கு பிராட்டியைப் போலே. சாமி, இது கொங்கு பிராட்டி என்ற ராமானுஜரின் சிஷ்யை பற்றிய கதை என்றாள் திருக்கோளூர் பெண். ராமானுஜரும் புன்முறுவலுடன் கேட்க ஆரம்பித்தார். சாமி, ராமானுஜர் திருவரங்கத்தில் வைணவ பீட்டத்தை அலங்கரித்தார். அந்த சமயம் ஒரு தீவிர சைவனான சோழ மன்னன் வைணவர்களுக்கு பல வழிகளில் தொல்லை கொடுத்தான். எப்படியாவது தங்கள் குரு ராமானுஜரையும் வைணவத்தையும் காப்பதற்காக அவருடைய சிஷ்யர்களில் முக்கியமானவரான கூரத்தாழ்வான் ராமானுஜரின் திருதண்டம் காஷாயங்களை தாம் தரித்து கொண்டு ராமானுஜர் போல் சந்நியாசி வேடம் போட்டுக்கொண்டார். ராமானுஜருக்கு தான் உடுத்தியிருந்த வெள்ளை உடையை கொடுத்து மேலை நாட்டுக்கு தப்பிவிடும்படி வேண்டிக் கொண்டார். ராமானுஜரும் சில அந்தரங்க சீடர்களும் மேலை நாட்டிற்கு புறப்பட்டார்கள். கூரத்தாழ்வானையும் பெரிய நம்பிகளையும் சோழ அரசன் பிடித்து கொண்டு போனான். இப்பொழுது ராமானுஜரின் புன்முறுவல் மறைந்து கண்களில் கண்ணீர் வழிந்தது. சாமி, நீங்கள் ஏன் கண் கலங்குகிறீர்கள்? அந்த சோழ அரசன்தான் இப்போது இல்லையே, கவலைப்பட வேண்டாம் என்றாள் அந்த பெண். ராமானுஜர், ஆம் குழந்தாய், அந்த சோழ அரசன் இல்லை, அவனால் பெரிய நம்பிகளும் இல்லை, கூரத்தாழ்வானுக்கும் கண்ணில்லாமல் போய்விட்டதே என்றார். சாமி, உங்களுக்கும் அந்த கதை தெரியுமா என்றாள் அந்த பெண். ராமானுஜர் பேச முடியாமல் தலையசைக்க அந்த பெண் தொடர்ந்தாள். ராமானுஜர் மேலை நாட்டிற்கு போகும் வழியில் கூரத்தாழ்வானுக்கும் பெரிய நம்பிக்கும் என்ன ஆனதோ என்று மனம் கலங்கினார். அரங்கனே துணையாக இருக்கட்டும் என்று நடந்தார். 7 நாட்கள் உணவு எதுவும் இல்லாமல் கொங்கு நாட்டில் நீலகிரி தொடரை சிஷ்யர்களுடன் வந்தடைந்தார். மாலை இருட்டு சூழ்ந்து கொண்டது. நல்ல மழை வேறு. தூரத்தில் சற்று வெளிச்சம் தெரிய சீடர்கள் அதை நோக்கி வழி கேட்க ஓடினார்கள். விளக்கு எரிந்த இடத்தில் வேடுவர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்களிடம் வழி கேட்டார்கள். சீடர்களை பார்த்த வேடுவர்கள், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்க, திருவரங்கத்திலிருந்து வருகிறோம் என்றார்கள். உடனே வேடுவர்கள் கைகூப்பி, அங்கு எம்பெருமானார் நலமா என்று பரிவுடன் கேட்க, சீடர்கள் வியப்புற்று, எம்பெருமானாரை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். அதற்கு வேடுவரின் தலைவன், நாங்கள் நல்லான் சீடர்கள், எங்களுக்கு நல்லான் ராமானுஜரின் பிரபாவத்தை சொல்லியிருக்கிறார், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று உபதேசம் செய்தார் என்றார்கள். வியப்புற்ற சீடர்கள், இவர்தான் எம்பெருமானார் என்று பக்கத்தில் இருந்த ராமானுஜரை காட்ட அவர்கள் விழுந்து எம்பெருமானாரின் திருவடிகளை பிடித்து கொண்டார்கள். அன்று இரவு வேடுவர்கள் ராமானுஜருக்கு தேனும் தினைமாவும் உணவாக கொடுத்தார்கள். மறுநாள் வேடுவர்கள் ராமானுஜரையும் அவருடைய சீடர்களையும் அழைத்து சென்று மலை மேல் இருக்கும் ஒரு கிராமத்தில் வசிக்கும் கட்டளைவாரி என்ற பிராமணன் இல்லத்திற்கு அனுப்பி, சீக்கிரம் அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யுங்கள் என்று வேண்டிய பொருள்களையும் கொடுத்தனுப்பினார்கள். அப்பொழுது அந்த இல்லத்தில் கட்டளைவாரி என்ற பிராமணன் இல்லை. அவன் மனைவி மட்டுமே இருந்தாள். அவள் அந்த சீடர்களை வரவேற்று உணவு அருந்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். சீடர்களும் ராமானுஜரும், இவள் யார் என்று தெரியவில்லையே, எப்படி சாப்பிடுவது என்று நினைத்து வேண்டாம் என்றார்கள். அந்த பெண், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? இந்த உணவில் சந்தேகம் எதுவும் வேண்டாம், நான் எம்பெருமானார் சிஷ்யை என்று அதிர்வை கொடுத்தாள். எம்பெருமானார் சிஷ்யானது எப்படி என்று சீடர்கள் முழிக்க அந்த பெண் பழைய கதையை சொல்ல ஆரம்பித்தாள். ஐயா, என் பெயர் சுமதி. நான் கொங்கு தேசத்தைச் சேர்ந்தவள். ஒரு சமயம் இங்கே மழை இல்லாமல் பஞ்சம் வந்தது. நானும் என் கணவரும் பிழைப்பை நாடி திருவரங்கம் சென்றோம். அங்கே சில காலம் வசித்தோம். அங்கு ஒரு விசித்திரமான காட்சியை கண்டேன். தினமும் ஒரு சந்நியாசி பிக்ஷை செய்ய 7 வீட்டிற்கு செல்வார். அவர்கள் வழங்கும் அன்னத்தை தன் மேலாடையில் வாங்கிக் கொள்வார். அந்த உணவில் ஏதாவது உப்பு புளி காரம் ஒட்டி கொண்டிருந்தால் அதனால் நேராக காவிரிக்கு சென்று அந்த உணவை அலசுவார். பிறகு அதை எடுத்துக்கொள்வார். எனக்கு ஒரே வியப்பு, இந்த மாதிரி ஒரு சந்நியாசியை ஊர் பிரபுக்களும் செல்வந்தர்களும் விழுந்து விழுந்து வணங்குகிறார்களே என்று. ஒரு நாள் பிக்ஷை செய்ய வரும் பொழுது அவரை தடுத்து நிறுத்தினேன். எம்பெருமானார் கோபப்படவில்லை. பெண்ணே, ஏன் என்னை தடுத்து நிறுத்துகிறாய் என்று கேட்டார். அதற்கு நான், மகாராஜாக்களும் பிரபுக்களும் உங்கள் திருவடிகளில் விழுந்து வணங்குகிறார்கள், ஆனால் நீரோ பிக்ஷை செய்கிறீர். அவர்களிடம் இல்லாதது உங்களிடம் ஏதோ இருக்கிறது, அது என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர் புன்முறுவல் கொண்டு, நாம் அவர்களுக்கு பகவத் விஷயத்தில் சில நல்ல வார்த்தைகள் சொல்வதால்
என்றார். அந்த நல்ல வார்த்தைகளை எனக்கு சொல்லக்கூடாதா என்று கேட்டேன். அவரும் மடத்திற்கு வா, சொல்கிறேன் என்றார். அன்று மடத்திற்கு சென்றேன். எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்து என் காதில் சில மந்திரங்களை ஓதினார். நானும் கேட்டுக்கொண்டு வந்துவிட்டேன். சில காலம் கழித்து கொங்கு தேசத்தில் மீண்டும் மழை பொழிந்து பஞ்சம் போனது. திருவரங்கத்தில் இருந்து ஊருக்கு புறப்படும் பொழுது அவர் எனக்கு காதில் சொன்ன வார்த்தையை மறந்து போனேன். மீண்டும் மட்டத்திற்கு சென்று அவரை வணங்கி, சாமி, முன்பு நீங்கள் எனக்கு சொன்ன நல்ல வார்த்தையை நான் மறந்து போனேன். அதை என் நெஞ்சிலே நிலைக்கும்படி மறுபடியும் நீங்கள் கூற முடியுமா என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் கோபம் கொள்ளாமல் முதலில் எப்படி சொன்னாரோ அதே போல மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சில் நிலைக்கும்படி உபதேசித்தார். அவரை விட்டு பிரிய மனமில்லாமல் புறப்படும் முன், சுவாமி, எனக்கு உங்கள் நினைவாக ஏதேனும் ஒன்றை தந்தருள வேண்டும் என்று கேட்டேன். எம்பெருமானாரின் கருணையை என்னவென்று சொல்வேன்? தாம் தரித்திருந்த திருவடி ஜோடியை கழற்றி என்னிடம் கொடுத்தார். அவருடைய உபதேசங்களுடனும் அவருடைய திருவடியுடனும் இங்கு வந்து சேர்ந்தோம். பிறகு மழைக்கு குறைவில்லை, வாழ்வு வளம் பெற்றது. அதனால் நீங்கள் எல்லோரும் பயப்படாமல் இங்கேயே உணவு அருந்தலாம் என்றாள். சீடர்களுடன் உடையவர் வெள்ளை சாத்திக் கொண்டு இருட்டும் சூழ்ந்திருந்ததால் அவளுக்கு ராமானுஜரை அடையாளம் தெரியவில்லை. உடையவர் அவள் கூறியவற்றை நன்கு ஆராய்ந்து அமுது உண்ண சம்மதித்தார். தம் சீடர் ஒருவரை அழைத்து அவள் செய்யும் காரியங்களை கண்காணிக்கும்படி சொன்னார். சீடரும் அதை கவனித்து அதை ராமானுஜரிடம் வந்து சொன்னார். அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், அந்த பெண் குளித்துவிட்டு சுத்தமான உடை அணிந்து கொண்டு சமையலறை சென்று எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று கூறி உணவு சமைக்க ஆரம்பித்தாள். செய்து முடித்த பின் கதவை சாத்திக் கொண்டு எம்பெருமானார் திருவடிகளுக்கு திருமஞ்சனம் செய்து பெருமாளுக்கு அளிப்பது போல திருவடிகளுக்கு உணவை காண்பித்துவிட்டு வெளியே வந்து, வாருங்கள், எல்லோரும் ராமானுஜரின் பிரசாதத்தை அமுது செய்யலாம் என்றாள். உடையவர் அந்த பெண்ணை பார்த்து, உள்ளே கதவை சாத்திக் கொண்டு என்ன செய்தாய் என்று கேட்க, அதற்கு அவள், எம்பெருமானார் திருவடிகளுக்கு அமுது அளித்தேன் என்றாள். அவற்றை காட்டு என்றார் உடையவர். அவளும் அந்த திருவடி நிலைகளை தன் தலையில் சுமந்து கொண்டு வந்தாள். அதை பார்த்த ராமானுஜர் அவை தமது என்று அறிந்து கொண்டார். அந்த பெண்ணை பார்த்து, ராமானுஜரிடம் நீ உபதேசம் பெற்றது உண்மையாகில் எங்களில் யாராவது ராமானுஜர் போல் இருக்கிறாரா என்று கேட்டார். அப்பொழுது நன்றாக இருட்டி இருந்தது. யார் முகமும் சரியாக தெரியவில்லை. அந்த பெண் விளக்கு ஒன்றை ஏற்றி வந்து ஒவ்வொரு திருவடிகளாக பார்த்து கொண்டு வந்தாள். ராமானுஜர் முன்பு வந்ததும் நின்று ஊன்றி கவனித்து அவர் திருவடிகளை கண்டதும் திகைத்து அது ராமானுஜரின் திருவடி என்று அறிந்து கொண்டு அப்படியே கீழே விழுந்து கண்ணீரால் அதை நனைத்தாள். மீண்டும் மீண்டும் வணங்கினாள். திரிதண்டமும் காஷாயமும் இல்லாததால் தெரியவில்லை என்று அழத் தொடங்கினாள். அவளை தேற்றிய உடையவர் அவளுக்கு நல்லாசி வழங்கி பின் தன் பயணத்தை தொடர்ந்தார். சாமி, நான் கொங்கு பிராட்டியைப் போல ராமானுஜரை பற்றினேனா அல்லது அவர் அடிநிலையே தஞ்சம் என்று இருந்தேனா? அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே. அதனால்தான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண். ராமானுஜரும் சீடர்களும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார்கள். என்ன சாமி, எல்லோரும் ஏதோ யோசிக்கிறீர்கள் என்றாள் அந்த பெண். உன் கதையை பற்றித்தான் யோசிக்கிறோம் என்றார் ராமானுஜர். அப்பொழுது ஒரு சிஷ்யர், குழந்தாய், கொங்கு பிராட்டியைப் போல ராமானுஜருக்கு இன்னொரு பெண் சிஷ்யை இருக்கிறாள் தெரியுமா என்றார். அப்படியா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றாள் அந்த பெண் ஆர்வமாக. அவள் பெயர் திரிபுரா தேவியர். கொங்கில் பிராட்டியைப் போல மிகுந்த அறிவாளி. ஒரு முறை இவரிடம் ஒருவர், நீங்கள் ஏன் திருமாலை மட்டும் வணங்குகிறீர்கள், மற்ற தேவதைகளை ஏன் வணங்குவதில்லை என்று கேட்டார். அதற்கு இந்த அம்மையார், எங்கள் குருவான ராமானுஜர்தான் எங்களுக்கு மேலான தெய்வம். அவர் எந்த தெய்வத்தை வணங்குகிறாரோ அந்த தெய்வத்தை தான் நாங்கள் வணங்குவோம். ராமானுஜர் வேறு ஏதாவது தேவதையை வணங்கினால் நாங்களும் வணங்குவோம் என்றாள். குருவே தெய்வம், அவர் சொல்வதே வேதம் என்ற உயர்ந்த தத்துவத்திற்கு உதாரணம் இந்த இரண்டு சிஷ்யைகளும் என்றாள் அந்த பெண். அப்பொழுது ஒரு சிஷ்யர், பிள்ளாய், நீ கூறுவது சரி. குருவிற்காக, அவர் வணங்கும் திருமாலுக்காக கூரத்தாழ்வான் தன் கண்களை தியாகம் செய்தார். ராமானுஜர் வேறொரு தேவதையை கனவிலும் நினைக்க மாட்டார், வணங்க மாட்டார். ஆனால் அவர் எங்களை பார்த்து களிமண்ணை வணங்கு என்றால் உடனே அதை வணங்குவோம் என்றார். உடனே அந்த பெண், மண்பூவை இட்டேனோ குறவ நம்பியைப் போலே என்றாள்.
ராமானுஜர் புன்னகைக்க பெண் பிள்ளை அடுத்த கதையை தொடங்க ஆரம்பித்தாள். இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.